ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. பேபி பிறந்தனால கொஞ்சம் பிஸியாகவே இருந்தாச்சு. இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எடுத்த வீடியோ. மித்ரன் வந்து பரோட்டா கேட்டுட்ருந்தான். சரி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம் அப்படின்றனால நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எக்கு போடாமல் தான் நான் ட்ரை பண்ணேன். 2 கப் மாவுக்கு வந்து நான் கொஞ்சம் சால்ட்டு, நான் கீ ஆட் பண்ணிட்டேன். கீ ஆட் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்றனால நான் ஆயிலுக்கு பதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிட்டேன். கலந்துட்டு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். டெய்லியும் சரி எப்போயாவது தான் கொடுக்கலாம். இப்போ தான் எல்லாம் பரோட்டா சாப்பாடெல்லாம் கற்றுருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் இன்னும் கொடுத்ததே இல்லை. இப்போதான் ஃபஸ்ட் டைம் சரி வீட்டில் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். பேபி பிறந்தா அது கூட செய்ய முடியாது. சரி ஓகே கேட்டான்றனால மித்ரனுக்கு வந்து ஓகே ரெடி பண்ணிடலாம். மார்னிங் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தூக்கம் வரதில்லை. அதனால் மார்னிங்கே கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டேன், தூக்கமே வரலன்ட்டு. ஆனால் சரி இதை ரெடி பண்ணலாம், மார்னிங் நைட்னால் கொஞ்சம் இதாக இருக்குன்றனால மார்னிங் ரெடி பண்ணலாம் அப்படின்றனால அதை ரெடி பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா நீட் பண்ணிக்கணும். 5 மினிட்ஸ் கேப் விட்டு தான் நீட் பண்ணேன். மாவு நல்லா நீட் பண்ணது ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் 15 மினிட்ஸ் கழிச்சும் நல்லா சாஃப்டாகிடும். சாஃப்டானதுக்கப்புறமே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணிங்கன்னா இன்னும் சாஃப்டாகிடும். அப்புறம் ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். பாருங்கள், மாவு நான் அமுத்தினா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நல்லா எண்ணெய் தடவி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இன்னொரு வாட்டி நல்லா நீட் பண்ணேன். அப்புறம் ஒரு வாட்டி நீட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி 1 ஹவர் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. முன்னதுக்கும் இப்போ பண்ணதுக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு சரி கோதுமை மாவில் ட்ரை பண்ணால் சரி ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவில் ட்ரை பண்ணி நல்லா வந்தால் நம்ம கோதுமை மாவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றனால சரி ஓகே நம்ம மைதா மாவில் தான் ட்ரை பண்ணேன். ஓகே ரிசல்ட்டும் நல்லாவே வந்தது. அதுக்கப்புறம் சரி இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து குருமா பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறம் வந்து சால்னா தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து அப்புறம் சித்த நேரம் வந்து மித்ரன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி 1 ஹவர் கழிச்சு நல்லா திருப்பி 1 ஹவர் கழிச்சு நான் வந்து குட்டி குட்டி கோலி மாதிரி எடுத்து இது பண்ணி பிரித்து வச்சுட்டு திருப்பி எண்ணெய் தடவி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அது ஒரு 1/2 ஹவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எம்டி சால்னா பண்ணலாம் அப்படின்றனால பட்டை சோம்பு எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 தக்காளி போட்டுட்டு சின்ன தக்காளியாக போட்டு பச்சை மிளகா காரத்துக்கு இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10, தக்காளி 1 பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை அதெல்லாம் சேர்த்து கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அது எல்லாமே போட்டு மிக்சியிலே இது பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் விசில் தான் விட போகிறேன். அதனால் சும்மா ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தேங்காய் கசகசா முந்திரி இதை மட்டும் வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிட்டேன். 4 பொட்டுக்கல்ல கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான் திக்னஸ்க்கோசரம். வேறு எதுவும் இல்லை. சால்னா கொஞ்சம் தனியாகிறது நல்லாயிருக்கும். ஆனால் இதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில்லாம் வச்சு சூப்பராகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பரோட்டா இது பண்ணலாம் அப்படின்னால நானும் 2 மெத்தடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது. ஊறவும் மாவு அதனால் டக்குன்னு தேய்ச்சி எடுத்தாச்சு. நான் தேய்ச்சி ஃபுல்லாகவே அப்படியே ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நான் மெலிசாக தேய்ச்சிருந்தேன். கரெக்டாக பண்ணுறேனானா தெரியாது. சரி ஓகே ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணது. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நான் விசிற மாதிரிலாம் நான் பண்ணல. அப்படியே தேய்ச்சிட்டு எனக்கு அதனால் அப்படியே தேய்ச்சிட்டு இதுவும் நல்லா வந்தது. இழுக்க நல்லாவே மெலிசாகவே வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ரோல் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன்.
அது ஒரு 1/2 எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கே எல்லா பால்ஸும் தேய்ச்சி பண்ணவே 1/2 மேலே ஆயிடுச்சு. ரெஸ்டிங் விட்டு தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். மித்ரன் கேட்டான், அதுக்கோசரம் தான் ட்ரை பண்ணேன். சரி, செகண்ட் டைம் வந்து இந்த நூல் பரோட்டா மாதிரி பண்ணலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்றனால தேய்ச்சிட்டு கத்தியால் அப்படியே ஒரு குட்டி குட்டி கோடு மாதிரி போட்டுட்டேன். அதை விட இதுதான் கொஞ்சம் நல்லா நூல் நல்லா அந்த மாதிரி இருந்தது. நான் எது கம்ஃபர்டபுளோ நான் அந்த மாதிரி சும்மா இது ஒன்று அது ஒன்று அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே இதாக தான் இருந்தது. நான் எண்ணெய் தடவை மறந்துட்டேன் கோடு போடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எண்ணெய் தடவினேன். கோடு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவிட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு இது எல்லாமே இது ஒன்று அது ஒன்று மாற்றி நான் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் ஸ்டிக் ஆயிடுச்சு. ஆனாலுமே வந்து உருட்டுறப்ப எல்லாமே நல்லா வந்துருச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் கீழே கொஞ்சம் க்ரீஸியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றும் இதாகலை. அதுக்கப்புறம் திருப்பி இதையும் நான் கொஞ்சம் ரோல் பண்ணி அந்த மாதிரி வச்சுட்டேன். 2 மெத்தடுமே ஈஸியாக இருக்குது. இதுவும் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாதிரி இருந்தது. நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கே கொஞ்சம் இதாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் ஓகே அப்படி சொல்லிவிட்டு. அம்மா கூட அதான் சொன்னாங்க, குக்கர் வாசம் திறந்து நல்லா வாசம் அடிக்குது, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது பரோட்டா, அப்படியே எனக்கு சால்னா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னாங்க. திறந்தோடனே கொத்தமல்லி தூள் மட்டும் போட்டுட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எம்டி சால்னா பண்ணுறேன். சூப்பராகவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றா வந்து பரோட்டா எல்லாமே வந்து சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாச்சு. அதுவே சூப்பராக நான் தேய்க்கலாம் இல்லை, கையிலேயே ஒரு 2-3 வாட்டி ப்ரெஸ் பரோட்டா செஞ்சு உடனே சுட வந்து மித்ரன் மாடியில் போய் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் எங்கள் அம்மா வந்து மாடியில் கூட்டிகிட்டு போய் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நடந்துகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் கார்ன் வச்சு கொடுத்து கார்னாக ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே அப்படியே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.